கோவையில் ஒரு மின்னொளி இரவு. எங்கும் திருமண கோலாகலம். மேல சத்தங்கள் முழங்க மக்கள் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த 2 பேருக்கு தெரியாது இன்றைய சந்திப்பு அவர்களின் வாழ்க்கையே மாற்றப் போகிறது என்று. மாப்பிள்ளை வீட்டார் ஊர்வலமாக வந்தனர். மாப்பிள்ளையின் நண்பர்கள் அந்த இடத்தையே கலகலப்பாக்கினர். டிஜே இசை முழங்க அனைவரும் ஆடிக்கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் ராகுல் என்ற இளைஞன் இருந்தான். அவன் மாப்பிள்ளையின் நெருங்கிய நண்பன். கையில் கேமராவுடன், முகத்தில் குறும்புடன் ஒவ்வொரு தருணத்தையும் படம் பிடித்து கொண்டிருந்தான். நண்பர்களின் கலட்டா, பெரியவர்களின் புன்னகை என அவன் வெறும் புகைப்படங்களை எடுக்கவில்லை, நினைவுகளை சேகரித்துக் கொண்டிருந்தான். அதே சமயம் பெண் வீட்டார் பக்கமும் உற்சாகத்திற்கு குறைவில்லை. மணப்பெண்ணின் தோழிகள் மாப்பிள்ளையையும் அவரது நண்பர்களையும் கேலி செய்து கொண்டிருந்தனர். அந்த குழுவில் லைலா என்ற பெண் இருந்தாள். அவளது கண்களில் தன்னம்பிக்கையும் பேச்சில் ஒருவித குறும்புத்தனமும் தெரிந்தது. அவள் அனைவரை விடவும் தனித்துவமாக தெரிந்தாள். லைலா தன் தோழிகளுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த போது அவளது பார்வை ராகுல் மீது விழுந்தது. ராகுல் கேமரா மூலம் அவளது திசையிலேயே புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தான். அவன் தன்னையே படம் பிடிக்கிறான் என்று லைலா நினைத்தாள். லேசான கோபத்துடன் அவள் நேராக ராகுலிடம் சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ, என்னை ஏன் படம் எடுக்கிறீர்கள் என்று சற்று கடுமையாக கேட்டாள் லைலா. ராகுல் புன்னகைத்தபடி, நான் திருமண சூழலை தான் படம் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். பொய் சொல்லாதீர்கள், இப்போதே அதை அழியுங்கள் என்றாள் லைலா. ராகுல் குறும்புடன், ஒருவேளை நான் அழிக்கவில்லை என்றால் என்றான். லைலா, நானே பார்த்துக் கொள்கிறேன் என்றாள் சட்டென்று. அடுத்த நொடி ராகுல் மெதுவாக பின்வாங்கி திடீரென படிக்கட்டுகளை நோக்கி அவன் ஓடத் தொடங்கினான். ஏய் நில்லுங்க என்று லைலாவும் அவன் பின்னாடியே ஓடினாள். கீழே இருந்த திருமண இரைச்சல் இப்போது பின்னுக்கு தள்ளப்பட இருவரும் மொட்டை மாடிக்கு வந்து சேர்ந்தனர். அங்கே காற்று சில்லென்று வீசியது. சூழலும் திடீரென அமைதியானது. கதை தானாகவே வேகம் குறைந்தது போல தோன்றியது. மூச்சிறைக்க லைலா சொன்னால், கேமராவை கொடுங்க. ராகுல் கேமராவை பலமாக பிடித்து கொண்டிருந்தான். இருவருக்கும் இடையே ஒரு சிறு இழுப்பறி நடந்தது. லைலா அதை பிடுங்க முயல ராகுல் புன்னகைத்து கொண்டே இருந்தான். ஆனால் அடுத்த நொடி எல்லாம் மாறியது. இருவரின் கைகளும் கேமராவின் மீது ஒன்றாக பட்டன. திடீரென அனைத்தும் சதம்பித்தது. சத்தமும் இல்லை, அசைவும் இல்லை. இரு இதயங்களின் துடிப்பு மட்டுமே கேட்டது. ராகுலின் பார்வை லைலாவின் கண்களில் நிலைத்தது. லைலாவும் முதல் முறையாக அமைதியானாள். இருவரும் ஏதோ ஒரு தெரியாத உலகத்தில் தொலைந்து போனார்கள். அந்த சில நொடிகள் அவர்களின் மொத்த வாழ்க்கையை விடவும் கனமானதாக இருந்தது. யாரும் எதுவும் பேசவில்லை. பேச வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. கண்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டன. காதலின் முதல் ஓசை கேட்கும் தருணம் அதுதான். திடீரென கீழிருந்து ஒரு குரல் கேட்டது. ஏய் ராகுல், எங்க இருக்கடா நீ? அந்த குரல் இருவரையும் நிஜ உலகிற்கு கொண்டு வந்தது. லைலா சற்றென்று கையை பின்னுக்கு இழுத்து கொண்டு தலை குனிந்தாள். அவள் எதுவும் பேசாமல் கீழே சென்று விட்டாள். ஆனால் அவளது இதயம் இப்போது முன்பு போல் இல்லை. ராகுல் அங்கேயே நின்றான். அவன் முகத்தில் ஒரு சிறு புன்னகை. இப்போது நடந்தது என்னவென்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த தருணம் அவன் இதயத்தில் ஆழமாக பதிந்து விட்டது மட்டும் உறுதி. அதை அவனால் மறக்க முடியாது. திருமண சடங்குகள் தொடர்ந்தன. மந்திரங்கள் முழங்கின. ஆனால் கூட்டத்திலும் ராகுலின் கண்கள் லைலாவையே தேடின. லைலாவும் அவ்வப்போது திருட்டுத்தனமாக அவனை பார்த்து கொண்டாள். இருவரும் எதுவும் பேசவில்லை. ஆனாலும் எல்லாவற்றையும் உணர்ந்திருந்தனர். அதிகாலை விடைபெறும் நேரம் வந்தது. கண்களில் கண்ணீரும் இதயத்தில் வலியும் இருந்தது. அதே கூட்டத்தில் ராகுலும் லைலாவும் மீண்டும் நேருக்கு நேர் சந்தித்தனர். சில நொடிகள் மௌனம் நிலவியது. பிறகு ராகுல் மெதுவாக, தவறாக நினைக்கவில்லை என்றால் உங்கள் போன் நம்பர் கிடைக்குமா என்று கேட்டான். லைலா புன்னகைத்துக் கொண்டே தன் போனை கொடுத்தாள். கதை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. ஊர்வலம் திரும்பி சென்றது. ஆனால் ராகுலின் போனில் ஒரு புதிய எண் இணைந்திருந்தது. அது வெறும் எண்கள் அல்ல, மீண்டும் மீண்டும் அவனை இழுக்கும் ஒரு அன்பு. இரவின் அமைதியில் அவன் பலமுறை போனை எடுத்தான். ஆனால் மெசேஜ் அனுப்பும் தைரியம் வரவில்லை. அங்கே லைலாவும் தன் அறையில் அமர்ந்திருந்தாள். திருமண புகைப்படங்கள் அனைத்தும் அவள் மூளையில் ஓடிக்கொண்டிருந்தன. ராகுலின் சிரித்த முகமும் அந்த மொட்டை மாடி தருணமும் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அவளும் போனை எடுத்து ராகுலின் எண்ணையே பார்த்து கொண்டிருந்தாள். இறுதியாக ராகுல் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஒரு சிறிய மெசேஜ் அனுப்பினான். ஹாய், நான் ராகுல். சில நொடிகள் பிறகு சில நிமிடங்கள் கடந்தன. ஆனால் பதில் வரவில்லை. ராகுல் சற்று பதற்றமடைந்தான். தான் ஏதேனும் தவறு செய்து விட்டோமோ என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அவனது போன் திரையில் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. ஹாய், நான் லைலா. அவ்வளவுதான். அந்த சிறிய மெசேஜ் ராகுலின் முகத்தில் பெரிய புன்னகையை வரவழைத்தது. அவன் இதயம் நிம்மதி அடைந்தது. மெதுவாக மெசேஜ்கள் அதிகரிக்க தொடங்கின.
முதலில் சாதாரணமான பேச்சுக்கள், பிறகு லேசான கிண்டல் கேலிகள் என தொடர்ந்தன. ராகுல் ஒவ்வொரு மெசேஜிலும் புதிதாக ஏதோ ஒன்றை தேடினான். லைலாவும் ஒவ்வொரு பதிலிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் மனதை திறந்தாள். இருவருக்கும் இடையே ஒரு தெரியாத உறவு மலர தொடங்கியது. அது பெயரால் அல்ல, அன்பால் பிணைக்கப்பட்டிருந்தது. இருவரும் நீண்ட நேரம் சாட் செய்து கொண்டிருந்ததால் இப்போது இரவுகள் அவர்களுக்கு சிறியதாக தெரிந்தன. சில நேரங்களில் கல்லூரி பேச்சுக்கள், சில நேரங்களில் சிறுவயது நினைவுகள், சில நேரங்களில் அமைதியாய் இருப்பதில் கூட ஒரு அன்பை கண்டனர். ஒருவருக்கொருவர் இப்போது பழகி போய்விட்டார்கள். ஒரு நாள் ராகுல் கேட்டான், நீ கோவில் தானே இருக்கிறாய்? லைலா பதில் அளித்தாள், ஆமாம். நீ? ராகுல் எழுதினான், நானும் கோவில் தான் இருக்கிறேன். இப்போது அவர்களுக்கு இடையேயான தூரம் வெறும் சில கிலோமீட்டர்கள் மட்டுமே. இதயங்கள் ஏற்கனவே நெருங்கிவிட்டன. சில நாட்களுக்கு பிறகு ராகுல் நேரில் சந்திக்கலாம் என்று சொன்னான். லைலா சற்று தயங்கினாலும் அவளது இதயம் எங்கோ ஒரு மூலையில் அதற்கு சம்மதித்தது. இறுதியில் கோவையில் உள்ள ஒரு சிறிய மாலில் சந்திக்க முடிவு செய்தனர். சந்திப்புக்கான நாள் வந்தது. ராகுல் ஏற்கனவே மாலுக்கு வந்துவிட்டான். இதே துடிப்பு சற்று வேகம் எடுத்தது. கண்கள் மீண்டும் மீண்டும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. அப்போது லைலா உள்ளே வந்தாள். சாதாரண உடையில் இருந்தாள். ஆனால் இன்று அவள் இன்னும் அழகாக தெரிந்தாள். வார்த்தைகள் வராமல் இருவரும் சில நொடிகள் மௌனமாக நின்றனர். பிறகு ராகுல் மெல்லிய புன்னகையுடன் ஹாய் என்றான். லைலா மெதுவாக ஹாய் என பதிலளித்தாள். இருவரும் சிரித்தனர். அந்த நொடியே தயக்கம் அனைத்தும் மறைந்து போனது. அன்றைய உரையாடல் சாட் செய்வது விட மிக அழகாக இருந்தது. ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து பேசுவது, சிரிப்பது, அவ்வப்போது நிலவும் அமைதி என அனைத்தும் அற்புதமாக இருந்தது. இந்த உறவு ஏதோ விசேஷமானது என்பதை இருவரும் உணரத் தொடங்கினார்கள். சந்திப்புகள் தொடர்ந்தன. சில நேரங்களில் பூங்காவில், சில நேரங்களில் கல்லூரிக்கு வெளியே. ராகுல் இப்போது லைலாவின் ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் புரிந்து கொள்ள தொடங்கினான். லைலாவுக்கு ராகுல் இல்லாமல் அந்த நாள் முழுமையடையாது என்ற நிலை உருவானது. இருவரின் உலகமும் மெதுவாக ஒருவரை ஒருவர் சுற்றி சுருங்க தொடங்கியது. ஒரு மாலை வேளையில் நதிக்கரையில் அமர்ந்திருந்த போது ராகுல் சொன்னான், எனக்கு தோன்றுகிறது நான் உன்னை. அவன் அப்படியே நிறுத்தினான். ஒருவேளை வார்த்தைகள் பற்றாமல் போயிருக்கலாம். லைலா அவனை ஏறிட்டு பார்த்தாள். எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் லைலா அனைத்தையும் புரிந்து கொண்டாள். அவள் மெல்லிய புன்னகையுடன் எனக்கும் கூட என்று மட்டும் சொன்னாள். அந்த ஒரு நொடியில் இருவரின் இதயங்களும் ஒன்றை ஒன்று ஏற்றுக்கொண்டன. அங்கே எந்த வாக்குறுதியும் இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லை. இருந்தது வெறும் உண்மையான நேரடியான காதல் மட்டுமே. இப்போது வாழ்க்கை மிகவும் அழகாக தெரிந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நிறம் கொண்டது. ஆனால் விதி ஒரு பெரிய சோதனையை வைக்கப் போகிறது என்பதையும், அது இந்த காதலை உடைத்து மீண்டும் சேர்க்கப் போகிறது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நாட்கள் நகர்ந்தன. ராகுல் மற்றும் லைலாவின் உறவு ஆழமானது. இது வெறும் பேச்சோடு நிற்காமல் ஒருவருக்கொருவர் பழக்கமாகி போனார்கள். ஒவ்வொரு காலையும் ஒரு மெசேஜில் தொடங்கி இரவு குட் நைட் மெசேஜுடன் முடிந்தது. கோவையில் வீதிகளில் வாழ்க்கை சிரித்து கொண்டிருந்தது. ஆனால் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கு பின்னாலும் ஒரு பயம் ஒளிந்திருக்கும். லைலாவின் இதயத்திலும் ஒரு பயம் இருந்தது. அது அவளது தந்தையை பற்றிய பயம். காதலை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் குடும்பம் அதுவல்ல என்பது அவளுக்கு தெரியும். ஒரு நாள் வீட்டில் திடீரென பேச்சு எழுந்தது. லைலாவின் தந்தை சொன்னார், இனி உனது திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டும் என்றார். இதை கேட்டதும் லைலாவின் இதயம் படபடத்தது. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அவள் உணர்ந்தாள். அன்று இரவு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு லைலா தன் தந்தையிடம் வந்தாள். குரல் சற்று நடுங்கியது. ஆனால் இதயம் உண்மையாக இருந்தது. அவள் மெதுவாக, அப்பா, நான் ஒருவரை காதலிக்கிறேன் என்றாள். அறையில் திடீரென நிசப்தம் நிலவியது. தந்தையின் கண்களில் கோபம் பொங்கியது. அவர் உரத்த குரலில், என்ன சொன்னாய் என்று கேட்டார். லைலா தைரியத்தை விடவில்லை. அப்பா, அவர் நல்லவர். பெயர் ராகுல். அந்த பெயரை கேட்டதும் ஒரு புயலே வீசியது போன்றிருந்தது. எங்கள் வீட்டு பெண் தன் இஷ்டப்படி திருமணம் செய்து கொள்வாளா? சமூகத்தில் நமக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அதை நீ மண்ணோடு மண்ணாக்க பார்க்கிறாயா என்று தந்தை கத்தினார். லைலாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனாலும் அவள், அப்பா, நான் அவரை உண்மையிலேயே காதலிக்கிறேன் என்றாள். அடுத்த நொடியே தந்தை அவளது போனை பிடுங்கி கோபத்தில் தரையில் வீசினார். போன் துண்டு துண்டாக சிதறியது. லைலாவின் கனவுகள் உடைந்தது போலவே அது இருந்தது. அவள் அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் யாரும் அவளது பேச்சை கேட்கவில்லை. அன்று இரவு லைலா தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். கண்ணீர் நின்றபாடில்லை. ராகுலின் எண் இப்போது நினைவுகளில் மட்டுமே எஞ்சியிருந்தது. அவன் நினைத்தாலும் அவனை அழைக்க முடியாது. அதுதான் மிகப்பெரிய வழியாக இருந்தது. அங்கே ராகுல் மீண்டும் மீண்டும் தன் போனை பார்த்து கொண்டிருந்தான். மெசேஜும் இல்லை, அழைப்பும் இல்லை. அவனது இதயம் பதற்றமடைய தொடங்கியது. லைலா திடீரென்று ஏன் இவ்வளவு தூரம் சென்று விட்டாள் என்று அவனுக்கு புரியவில்லை. உண்மை இன்னும் ராகுலுக்கு தெரியவில்லை.
சில நாட்களிலேயே லைலா வீட்டார் லைலாவுக்கு திருமணத்தை உறுதி செய்தனர். பையன் நல்லவன், குடும்பமும் வசதியானது, எல்லாம் சரியாக இருந்தது. ஒன்றை தவிர, அது லைலாவின் இதயம். திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. வீடு மீண்டும் அலங்கரிக்கப்பட்டது. ஆனால் இம்முறை லைலாவின் முகத்தில் சிரிப்பில்லை. ஒவ்வொரு சடங்கையும் அவள் ஒரு இயந்திரம் போல செய்தாள். ஆனால் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போயிருந்தாள். திருமணத்தன்று மணப்பெண்ணாக சிவப்பு கோலத்தில் அமர்ந்திருந்த லைலா மிக அழகாக தெரிந்தாள். ஆனால் அவள் கண்களில் ஒளி இல்லை. இன்று மட்டும் ராகுல் இங்கே இருந்திருந்தால் என்று அவள் மனம் ஏங்கியது. ஆனால் விதி வேறு கணக்கை போட்டிருந்தது. ராகுலுக்கு இந்த திருமண செய்தி வேறு ஒரு நபர் மூலமாக கிடைத்தது. அவன் அதிர்ந்து போனான். அவன் ஓடி வந்தான். ஆனால் அவன் வருவதற்குள் எல்லாம் முடிந்திருந்தது. அவன் கண்களில் கண்ணீரும் இதயத்தில் வெறுமையும் மட்டுமே எஞ்சியது. லைலாவின் விடைபெறும் நேரம் வந்தது. அவள் தன் வீட்டை விட்டு பிரியும் போது கண்ணீர் வலிய எதையோ இழந்து விட்டது போல பின்னால் திரும்பி பார்த்தாள். ஒரு உண்மையான காதல் இப்படித்தான் அரைகுறையாக நின்றது. சேர வேண்டிய இரு இதயங்கள் சமூகத்திற்கு முன்னால் தோற்று போயின. ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை. விதி இன்னும் ஒரு திருப்பத்தை வைத்திருந்தது. லைலா புகுந்த வீட்டிற்குள் வந்தாள். அங்கிருந்த அனைவரும் அவளை அன்போடு ஏற்றுக்கொண்டனர். அவளது கணவர் ஒரு நேர்மையான அமைதியான மனிதர். அவர் லைலாவின் மௌனத்தை புரிந்து கொள்ள முயன்றார். அவளை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள போராடினார். மெதுவாக லைலாவும் தன் கடந்த காலத்தை மறக்க முயன்றாள். ஏனெனில் இதுதான் இனி அவளது வாழ்க்கை. நாட்கள் நகர்ந்தன. லைலா தன் கடமைகளை சரியாக செய்ய தொடங்கினாள். வீட்டு வேலைகள், குடும்ப உறவுகள் என தன்னை மாற்றிக்கொண்டாள். இதயத்தில் வலி இருந்தாலும் அதை மறைக்க அவள் கற்றுக்கொண்டாள். இப்போது அவள் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவி. சில காலம் கழித்து லைலாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய மகிழ்ச்சி வந்தது. அவள் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். அவளது மடியில் இருந்த அந்த சிறு உயிர் அவளுக்கு வாழும் நம்பிக்கையை தந்தது. இப்போது அவளது உலகம் அவளது குழந்தையை சுற்றியே இருந்தது. குழந்தையுடன் சிரிப்பதிலும் விளையாடுவதிலும் அவள் சந்தோஷத்தை தேடினாள். அவளது கடந்த காலம் இன்னும் எங்கோ ஒரு மூலையில் இருந்தது. ஆனால் முன்பை விட இப்போது அதன் பாரம் குறைந்திருந்தது. காலம் உருண்டோடியது. வாழ்க்கை மெதுவாக சீராகி கொண்டிருந்தது. எல்லாம் சரியாக போகிறது என்று நினைத்த வேளையில் ஒரு செய்தி வந்து அனைத்தையும் தலைகீழாக மாற்றியது. மீண்டும் இருள் சூழ்ந்தது. லைலாவின் கணவர் ஒரு சாலை விபத்தில் சிக்கினார். அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எங்கும் பதற்றம். மருத்துவர்கள் தங்கள் முழு முயற்சியையும் எடுத்துக்கொண்டிருந்தனர். லைலாவின் இதயம் படபடத்தது. அவள் ஒரு அதிசயத்திற்காக காத்திருந்தாள். மருத்துவமனைக்கு வெளியே தன் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு லைலா அமர்ந்திருந்தாள். கண்கள் தொடர்ந்து கண்ணீரை சிந்தி கொண்டிருக்க அவளது மனது ஒரே ஒரு வேண்டுதலை தான் செய்தன. கடவுளே, அவரை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள். ஆனால் இம்முறை கடவுள் அவளது குரலை கேட்கவில்லை. சற்று நேரத்தில் மருத்துவர் வெளியே வந்தார். அவர் முகத்தில் தீவிரமும் கண்களில் வருத்தமும் தெரிந்தது. மெதுவாக சொன்னார், எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றார். லைலாவின் உலகம் மீண்டும் ஒருமுறை உடைந்தது. கால்களில் உயிர் இல்லாதவள் போல அப்படியே தரையில் சரிந்தாள். எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்ற அந்த வார்த்தைகள் மட்டுமே அவள் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருந்தன. அவளது குழந்தை அழுது கொண்டிருந்தது. ஆனால் அவளோ தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளும் நிலையில் இல்லை. சில நொடிகள் லைலா மீண்டும் தனிமையானாள். ஆனால் இம்முறை அவளுடன் ஒரு சிறிய குழந்தையும் இருந்தது. அந்த குழந்தையின் முழு பொறுப்பும் இப்போது அவள் மீது விழுந்தது. துணையும் இல்லை, வலியும் தெரியவில்லை. ஒரு நீண்ட கடினமான வாழ்க்கை அவள் முன்னே நின்றது. அதை அவள் தனியாகத்தான் கடக்க வேண்டும். நாட்கள் கடந்தன. லைலா தன்னை தேற்றிக்கொள்ள தொடங்கினாள். தான் உடைந்து போனால் தன் குழந்தையும் உடைந்துவிடும் என்று அவளுக்கு தெரியும். அதனால் கண்ணீரை துடைத்துக் கொண்டு வலிமையாக மாற முடிவெடுத்தாள். அவள் வேலை தேடி அலைய தொடங்கினாள். ஒவ்வொரு நாளும் புதிய அலுவலகங்கள், புதிய மனிதர்கள். எங்கும் ஒரே கேள்வி, உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா என்று. லைலாவின் பதில்கள் குறைவாகவும் பொறுப்புகள் அதிகமாகவும் இருந்தன. பல இடங்களில் மறுக்கப்பட்டது. சில இடங்களில் அவளது நிலையை கண்டு பரிதாபப்பட்டனர். சில இடங்களில் புறக்கணிக்கப்பட்டனர். இருந்தாலும் அவள் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவளிடம் தோற்றுப்போகும் வாய்ப்பே இல்லை. அவளது குழந்தையே அவளது மிகப்பெரிய பலமாக மாறியது. ஒரு நாள் அவளுக்கு ஒரு கம்பெனியிலிருந்து நேர்காணலுக்கு அழைப்பு வந்தது. நம்பிக்கையுடனும் சற்று பயத்துடனும் அவள் தயாராகி அங்கே சென்றாள். இந்த நேர்காணல் வெறும் வேலைக்காக மட்டுமல்ல, அவளது மொத்த வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது என்பது அவளுக்கு தெரியாது. லைலா அந்த கம்பெனியின் வாசலில் நின்றாள். கையில் கோப்பு, இதயத்தில் நடுக்கம், கால்கள் பாரமாக இருந்தன. ஆனால் அவளது பொறுப்புகள் அவளை முன்னால் தள்ளின. ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு அவள் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். இன்று என்ன நடக்கப் போகிறது என்பது அவளுக்கு தெரியாது. வரவேற்பறையில் பெயர் பதிவு செய்யப்பட்டு அவளை காத்திருக்க சொன்னார்கள். சுற்றிலும் பலர் அமர்ந்திருந்தனர். அனைவர் முகத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு.
லைலா தன் குழந்தையின் முகத்தை நினைத்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளுக்கு இந்த வேலை எப்படியாவது கிடைத்தே தீர வேண்டும். சற்று நேரத்தில் அவளது பெயர் அழைக்கப்பட்டது. லைலா, நீங்கள் உள்ளே வரலாம். அவள் மெதுவாக கதவை திறந்து நேர்காணல் அறைக்குள் நுழைந்தாள். எதிரே அமர்ந்திருந்த நபரை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனாள். அங்கே அமர்ந்திருந்தது ராகுல். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவள் தொலைத்த அதே ராகுல். காலம் சட்டென்று பின்னோக்கி சென்றது போல இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்றனர். அறையில் அமைதி நிலவியது. இதய துடிப்பு அதிகரித்தது. ராகுல் மெதுவாக, லைலா, நீயா என்று கேட்டான். அவனது குரலில் வியப்பும் மறைக்கப்பட்ட வலியும் தெரிந்தன. லைலாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. ஆனால் அவள் தன்னை தேற்றி கொண்டாள். ஏனெனில் இப்போது அவள் வெறும் பெண் மட்டுமல்ல, ஒரு தாய். சற்று நேர மௌனத்திற்கு பிறகு ராகுல் நேர்காணலை தொடங்க முயன்றான். ஆனால் கேள்விகளை விட அவனது பார்வை லைலாவின் முகத்திலேயே இருந்தது. அவளது வாழ்க்கையில் ஏதோ பெரிய மாற்றம் நடந்துவிட்டது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அனைத்தையும் அறிய விரும்பினான். இறுதியில் லைலா தன் முழு கதையையும் சொன்னாள். தந்தையின் எதிர்ப்பு, கட்டாய திருமணம், கணவரின் இறப்பு மற்றும் தற்போதைய போராட்டம். ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போதும் அவள் கண்கள் நனைந்தன. ராகுல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவனது கைகள் இறுகின. அவளுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அவளுடன் இருக்க முடியவில்லையே என்ற வலி அவன் இதயத்தில் இருந்தது. ஆனால் இம்முறை அவளை மீண்டும் உடைந்து போக விடக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அவளை மீண்டும் இழக்க அவன் தயாராக இல்லை. ராகுல் தாமதிக்காமல் சொன்னான், உனக்கு இந்த வேலை கிடைத்து விட்டது என்றான். லைலா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அவளது கண்களில் நிம்மதியும் ஒரு புதிய நம்பிக்கையும் தெரிந்தன. வாழ்க்கை அவளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கியது போல் இருந்தது. இம்முறை அவள் தனிமையில் இல்லை. நாட்கள் கடந்தன. லைலா அதே அலுவலகத்தில் வேலை செய்ய தொடங்கினாள். ராகுல் எப்போதும் அவளுக்கு உதவியாகவும் அவளது நலனில் அக்கறையுடனும் இருந்தான். மெதுவாக இருவருக்கும் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியது. ஆனால் இம்முறை அந்த உறவு முன்பை விட ஆழமாக இருந்தது. ராகுல் ஒருபோதும் அவளது கடந்த காலத்தை பற்றி கேட்கவில்லை. அவன் அவளது நிகழ்காலத்தையும் அவளது குழந்தையையும் ஏற்றுக்கொண்டான். அந்த குழந்தையை தன் சொந்த குழந்தை போல நேசிக்க தொடங்கினான். லைலா இதையெல்லாம் உணர்ந்தாள். ஆனால் அவளது இதயத்தில் இன்னும் ஒரு பயம் இருந்தது, சமூகத்தை பற்றியும் தன் கடந்த காலத்தை பற்றியும். ஒரு நாள் ராகுல் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டான். அவன் லைலாவிடம் கேட்டான், நாம் மீண்டும் ஒருமுறை நம் வாழ்க்கையை தொடங்கலாமா என்று. லைலா அமைதியானாள். அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. லைலா மெதுவாக சொன்னாள், இப்போது எல்லாம் அவ்வளவு எளிதல்ல ராகுல். நான் இப்போது தனி ஆள் கிடையாது. என்னுடன் என் குழந்தையும் இருக்கிறான். ராகுல் புன்னகைத்தான். அவள் அருகே வந்து, எனக்கு தெரியும் லைலா, நான் உன்னோடு சேர்த்து உனது குழந்தையையும் ஏற்றுக்கொள்கிறேன். இம்முறை உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றான். லைலாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் இம்முறை அவை வலியினால் வந்தவை அல்ல, நிம்மதியினாலும் புதிய நம்பிக்கையினாலும் வந்த கண்ணீர். அவள் மெதுவாக தலையசைத்தாள். அந்த நொடியில் இரண்டு முழுமையடையாத காதல் கதைகள் ஒன்றிணைந்தன. சிறிது காலத்திற்கு பிறகு இருவரும் மிகவும் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். ஆரவாரங்கள் இல்லை, ஆடம்பரங்கள் இல்லை. உண்மையான அன்பும் காதலும் மட்டுமே இருந்தது. லைலாவின் குழந்தை ராகுலை அப்பா என்று அழைத்த அந்த தருணத்தில் அவளது வாழ்க்கை முழுமையடைந்தது போல் இருந்தது. ராகுல் மற்றும் லைலாவின் திருமண வாழ்க்கை தொடங்கியது. வாழ்க்கை அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்கியது. வீட்டில் அமைதியும் உறவில் அன்பும் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு புதிய ஆரம்பத்திலும் சில சவால்கள் இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. லைலா இப்போது ராகுலின் வீட்டிற்கு வந்திருந்தாள். அவளது குழந்தையும் அந்த வீட்டின் அங்கமாகிவிட்டான். ராகுல் அவனை தன் சொந்த இரத்தத்தை போலவே முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டான். வீட்டில் எல்லாம் சீராகி வந்தாலும் சமூகத்தின் கண்கள் இன்னும் அவர்களை துரத்தி கொண்டே இருந்தன. அதுவே அவர்களின் அடுத்த சவாலாக மாறியது. அக்கம் பக்கத்தில் பேச்சுக்கள் கிளம்பின. இவள்தானே அந்த ஏற்கனவே திருமணமான பெண்? இந்த பையன் யார் போன்ற கேள்விகள் காற்றில் மிதந்தன. லைலா வெளியே செல்லும் போதெல்லாம் மக்களின் பார்வைகள் அவளை குத்தின. அவள் வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள் உடைந்து போனாள். ஒரு நாள் அவள் இதை பற்றி ராகுலிடம் சொன்னாள். அவளது குரலில் பயமும் வலியும் இருந்தது. ராகுல் அவளது கைகளை பிடித்து கொண்டு, எனக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று மட்டும் சொன்னான். ஆனால் லைலா அறிவாள், இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் மட்டுமல்ல, அவை மெதுவாக உறவுகளையும் பாதிக்கும் என்று. தன் காரணத்தால் ராகுல் எதையும் சகித்துக் கொள்ளக்கூடாது என்று அவள் நினைத்தாள். அவள் தன்னை இன்னும் வலிமையாக்கி கொள்ள முடிவெடுத்தாள். இனி ஓடி ஒளியாமல் எதையும் எதிர்கொள்ள துணிந்தாள். லைலா தன் வேலையில் அதிக கவனம் செலுத்தினாள். அலுவலகத்தில் அவளது தன்னம்பிக்கை அதிகரித்தது. மக்கள் அவளது உழைப்பை அங்கீகரிக்க தொடங்கினர். மெதுவாக அவளுக்கென்று ஒரு தனி அடையாளம் உருவானது. இப்போது அவள் வெறும் விதவை அல்லது தாய் மட்டுமல்ல, ஒரு வலிமையான தற்சார்பு கொண்ட பெண்மணி. ராகுல் ஒவ்வொரு அடியிலும் அவளுடன் நின்றான்.
சிறிய விஷயங்களிலும் அவளுக்கு துணையாக இருந்து அவளை தனிமையில் விடவில்லை. அவர்களுக்கு இடையே இப்போது வெறும் காதல் மட்டுமல்ல, ஆழமான மரியாதையும் இருந்தது. அதுவே அவர்களின் உறவின் பலமாக மாறியது. ஒரு நாள் லைலாவின் தந்தை திடீரென அவள் முன்னால் வந்து நின்றார். அவரை பார்த்ததும் லைலா அதிர்ந்து போனாள். இதய துடிப்பு அதிகரித்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அந்த சந்திப்பில் காற்றில் ஒருவித பதற்றம் நிலவியது. தந்தை சுற்றிலும் பார்த்துவிட்டு பிறகு லைலாவை ஏறிட்டு பார்த்தார். அவரது கண்களில் ஒருவித அதிகாரம் இருந்தாலும் எங்கோ ஒரு மூலையில் குற்ற உணர்ச்சியும் மறைந்திருந்தது. அவர் மெதுவாக எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்வது அவ்வளவு எளிதல்ல. லைலா தன்னை தேற்றி கொண்டு நன்றாக இருக்கிறேன் என்றாள். ஆனால் அவளது கண்களில் பல ஆண்டுகால வலி தேங்கி இருந்தது. ராகுலும் அங்கே வந்து சேர்ந்தான். இந்த தருணம் எவ்வளவு கனமானது என்பதை உணர்ந்து அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். சில நிமிடம் மௌனத்திற்கு பிறகு லைலாவின் தந்தையின் கண்கள் கலங்கின. அவர் மெதுவாக, நான் அன்று செய்தது தவறுதான் என்றார். இதை கேட்டதும் லைலா திகைத்து போனாள். தன் தந்தையிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்போம் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவர் தொடர்ந்து, சமூகத்திற்கு பயந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நான் பறித்து கொண்டேன். அன்று நான் உன் பேச்சை கேட்டிருந்தால் நீ இவ்வளவு துயரங்களை அனுபவித்திருக்க மாட்டாய் என்று தழுதழுத்த குரலில் கூறினார். லைலாவின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது. அவள் ஓடி சென்று தன் தந்தையை பிடித்து கொண்டாள். பல ஆண்டுகால வலி அந்த ஒரு நொடியில் கரைந்து போனது. இதை பார்த்து கொண்டிருந்த ராகுலின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஏனெனில் இப்போது எல்லாம் சரியாகி கொண்டிருந்தது. மெதுவாக சமூகத்தின் அவதூறு பேச்சுக்கள் குறைய தொடங்கின. மக்கள் அவர்களின் உறவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். இப்போது லைலா தலை நிமிர்ந்து நடந்தாள். ராகுல் அவளுக்கு பக்க பலமாக நின்றான். அவர்களின் கதை இப்போது வெறும் காதலை பற்றியது மட்டுமல்ல, துணிச்சலுக்கும் உண்மைக்கும் ஒரு சான்றாக மாறியிருந்தது. இறுதியாக ஒரு நாள் லைலா தன் குழந்தையை மடியில் வைத்து கொண்டு சொன்னாள், பார், வாழ்க்கை நம்மை கீழே வீழ்த்தத்தான் செய்யும். ஆனால் சரியான துணை கூட இருந்தால் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். ராகுல் அவளது கைகளை பிடித்து கொண்டான். இருவரும் புன்னகைத்தனர். இம்முறை அவர்களின் பயணம் என்றென்றும் தொடரும் ஒன்றாக இருந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.